தமிழ் கேமிங் சேனல் இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னடா ஆச்சு எங்கடா போனேன் எதாவது ஆயிடுச்சலாம் ஒன்றும் கேட்காதீங்க ஓகேவா. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஏன் அப்படின்னா அந்த ரீசனை நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் சொல்லலாம் ஓகேவா. ரொம்பவே பெரிய ஒரு சம்பவமே நடந்துருச்சு. அந்த விஷயத்தெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறவங்களுக்காக ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு பிஆர் ரேங்க்டில் வந்து நம்ம ஒரு வேறு லெவல் சேலஞ்ச் பண்ண போகிறோம் ஓகேவா. 0 கில் ப்ளஸ் ஒரு போய் அடிக்க போகிறோம். 0 டேமேஜ் அண்ட் 0 கில். அதுக்கான கேரக்டர் காம்பினேஷன்ஸை வச்சிடலாமா ஓகேவா. கரெக்டாக வச்சுட்டேன் அதுக்கான கேரக்டர் காம்பினேஷனை. ஓகே இனிமேல் நம்ம 0 கில் அண்ட் 0 போய் தான் வாங்க போகிறோம். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இதில் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேவா. ஏன்டா விஷயத்தை இருந்தாலும் வீடியோ போடல அப்படின்னு ஒரு விஷயம் என்ன காரணம், எனக்கு வந்து சரியாக ஃபோன் நமக்கு உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய காரணம் இருக்குது. அது முக்கியமான காரணம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நம்ம இந்த வீடியோலேயே அதை பற்றி பேசுகிறோம் ஃபுல்லாகவே போயிடும். நான் வித்தின் ஃபேஸ் கேம்போடு நான் வந்து உங்களுக்காக வீடியோ போடுறேன் ஓகேவா. ஏன்னா வந்து நம்ம புதுசாக விஷயம் வாங்கினோம் விற்றோம் ஓகேவா. ஏகப்பட்ட விஷயம் சேலை ரொம்பவே எங்கள் வாழ்க்கையே பாதித்த அளவுக்கு போயிடுச்சு. அதனால் நான் இந்த கேமே குவிட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ தான் நான் ரெண்டுத்துலேயும் நல்லா விளையாண்டு பிளேயிங் ஹீரோய்க்கு வச்சுக்கிறேன். அப்பப்போ கேம் ப்ளே பண்ணுவேன், டப்புன்னு வெளில வந்துடுவேன். சும்மா ரேங்க் புஷ் ஒரு 2-3 மேட்ச் போயிட்டு வெளில வந்துடுவேன். இல்லைனா நம்ம ஃபுல்லாக புஷ் பண்ணியிருந்தால் நம்ம ரெண்டுத்துலேயுமே மாஸ்டரு கிராண்ட் மாஸ்டரு. ஏன்னா சிஎஸ்சில் நம்ம வந்து மற்ற 4 சீசன் முன்னாடி வந்து கிராண்ட் மாஸ்டர் வச்சுருப்போம் ஓகேவா. ஏன்னா கிராண்ட் மாஸ்டர் போகிறது எவ்வளோ சாத்தியமே இல்லை. நம்ம கரெக்டாக வந்து 500வது போயிருப்போம். சாரி 300 பேருக்குள்ளே போயிருப்போம் நம்ம கிராண்ட் மாஸ்டரில். நான் வந்து ஒரு 570 ஸ்டார் கிட்ட அடித்தேன் சிஎஸில். அப்புறம் பிஆரில் வந்து நம்ம எலைட் மாஸ்டர் வரைக்கும் போயிருந்தோம். கிராண்ட் அடிக்க முடியல. என்னால் நினச்ச அளவுக்கு கிராண்ட் அடிச்சிருக்கலாம். நான் அதோட விளையாடுற ஸ்டாப் பண்ணனால நம்மளால் கிராண்ட் அடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஓகே இந்த சீசனால் நம்மளால் ஒன்றுத்துலையாவது ஒரு கிராண்ட் மாஸ்டர் இல்லை மாஸ்டராக அடிக்கணும். சிஎஸில் அடித்தோம் பிஆரில் அடிக்கணும்னு தான் தோணுது. பட் நான் விளையாட மாட்டேறேன் பிஆரில். எனக்கு விளையாட இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போதைக்கு. நான் வந்து பிசியில் லேப்டாப்பில் விளையாடுறதுனால நான் வந்து ஃபுல்லாக சிஎஸ் புஷ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்துக்கோங்க சிஎஸை நான் இன்றைக்கி தான் மாற்றிருக்கேன். இன்றைக்கி உட்காந்து ரேங்க் புஷ் பண்ணி ஏற்றிட்டேன் ரேங்க்கை. ஏன்னா போனது நம்ம எப்போ நான் பிளாட்டி டைமண்ட் 1 இருந்தேன் அப்படியே நான் விளையாடல. போன சீசன் நான் ஹீரோ அடித்தேன். டைமண்ட் 1 இறக்கி விட்ருக்கோம். டைமண்ட் 2 டைமண்ட் 1 இறக்கி விட்ருச்சு. அதனால நான் வந்து இறங்கிட்டேன். இப்போ நான் டப்புன்னு ஏற்றுனேன் ஃபுல்லாகவே உட்காந்து. ஒரு என்ன எனக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 17 ஸ்ட்ரைக் வச்சுக்கிறேன். அந்த மேட்ச் விளையாண்டு 17 ஸ்ட்ரைக்கு கிட்டே இருக்கு என்கிட்ட. அதனால சந்தோஷமாக இருக்குது. அதனால சிஎஸ் பார்க்க போகிறது இல்லை. எங்கே விளையாண்டா போயிடுமோ ஸ்ட்ரைக்குன்ட்டு நான் விளையாடுறது விட்டுட்டேன். சிஎஸ் பக்கமே போடுறது கிடையாது கைஸ் ஓகேவா. நீங்கள் வந்து நம்ம எப்படியாவது ஜோன் சர்வே பண்ணி தான் போய் அடிக்கணும் ஓகேவா. ஏன்னா ஜோன் சர்வே பண்ணி தான் வேறு வழி இல்லை. ஜோன் சர்வே பண்ண மட்டும்தான் போய் அடிக்கிறது மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வேணால் நோ கில் 0 டேமேஜ் போய். ஆனால் அது வந்து ரொம்பவே ஒரு டஃப்பான ஒரு சேலஞ்ச் தான் நான் சொல்லுவேன் எனக்கு இந்த அளவில் ஓகேவா. நம்ம இப்போ ஒரு வண்டி இருக்குது அதை எடுத்துகிட்டு அப்பன்னு தச்சு ஓடணும். நமக்கு வந்து சூப்பர் மெடி நிறையா தேவைப்படுது. அதுக்கு நான் வந்து சப்ளை கிட் வச்சுட்டு வராமல் வேறு எதுவும் வச்சுட்டு வந்திருக்கேன். இல்லை என் தப்பு தான் வெறி ஆகுது. நம்ம அந்த இடத்துக்கு போவோம் பயமாக இருக்குது. ஏன்னா இனிமே வச்சுருவாங்க. நான் அட்டாக்கிங் ஆடக்கூடாதுல்ல. அதனால் நான் தப்பிச்சு ஓட தான் அதிகபட்சமாக பார்க்கணும். இது என்னது ஸ்னைப்பரு ஓகே. ஸ்னைப்பர் புல்லட் இல்லை கொஞ்சம் எடுத்துக்கலாம். வேணாம் நம்ம மெடிக்கிட்ட இதுக்குள்ளே வந்து லூட்டை தேடுவோம். கமான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எப்படா நீ நெட் ஆஃப் ஃபிஷ்லாம் எடுத்த என்னடா வீடியோவே போட்டிருக்கலாமேடா. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பின் போனதாக எடுத்து வீடியோ போட்டிருக்கலாமேன்னு கேட்குறீங்களா. எனக்கு புரியுது. பட் நான் நினைந்த சூழ்நிலையில் சும்மா அப்படி 30 ஆஃபர்லாம் வந்து சரி போட்டு விடலான்னு போட்டு சும்மா போட்டேன். நான் ஸ்பின் போகணுன்னுலாம் போடல சும்மா போட்டேன். டப்புன்னு விழுந்துச்சு ஃபிஷ்ட்டு. எதிர்பார்க்காத நேரம் அது. நம்ம இன்னொரு இது ஐடி வச்சுருப்பேன். அதனாச்சு ஃபிஷ் விஜய் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ஐடி இன்னும் பயங்கரமாக பில்டப் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா. அதை நான் இன்னொரு வீடியோவில் அந்த ஐடி கலெக்ஷனை போடுறேன். இந்த ஆல்ரெடி ஐடி கலெக்ஷன் போட்டிருந்தியா அது சுமாராக வந்து நீங்கள் கேட்காதீங்க. அது இன்னும் இப்போ நான் வந்து தாறுமாறாக தகிடவுத்தமாக அதை வந்து மாற்றி வச்சுருக்கேன் ஓகேவா. இந்த ஐடியில் வந்து 3 எவோ அதில் 1 எவோ தான். பட் இதில் 3 எவோ இருந்தாலும் இதில் கில் எடுக்கிறது வந்து ஆடா சாத்தே அவசரப்பட்டு இடித்து ஏற்றிடாதரா. ஏற்றிட்டேன் கைஸ். நான் கில் எடுக்காமல் சாத்தால் எடுக்க முடியாது. நான் அதை கில் எடுத்து விளாண்டுட்ருக்கேன். கையெல்லாம் பரவாயில்ல இருந்துடா நீஸ். ஓகே ப்ரோ ஓகே சார் சாரி இனிமேல் நம்ம வேணாம் கில் எடுக்க வேணாம். சாரி கைஸ் ஒரு 5 கிலோ மட்டும் எடுத்துக்கிறேன் நீங்கள் எனக்காக. செத்துட்டாலும் பார்த்துக்கலாம் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து ரேங்க் எடுத்தான் இது
நான் வந்து என்னோடய ஐடியா சேல் பண்ணிட்டேன். ஓகேவா? அந்த ஓஎஃப்எஸ் அது நான் வந்து சேல் பண்ண போகிறேன். சேல் பண்ணல, எனக்கு சேல் பண்ண போகிறேன். நீங்கள் சேல் பண்ண யாருக்காவது வேணும்னா நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அது நான் கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் வந்து முதல்ல கொடுங்க. இது பார்த்துக்கோங்க, இதுவாக தான் இருக்க தலைவர். நம்ம ஒட்டி ஏற்றிடலாம். வரேன் ஒட்டி ஏற்ற முடியல. நான் வந்து பவரை போட்டுவிட்டு அவனை போட்டு அழுத்தியே முடிச்சிட்டோம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணிட்டுருக்கேன், நான் என்ன பண்ண சொன்னால் அட்டாக்கிங் ஆடிட்டு உட்காந்துக்கிறேன்னா பரவாயில்ல, லூட்டில் நிறையா தாண்டா வச்சுக்கிறேன். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க மகளே, ப்ளீஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப். ஒன் ஃபிஃப்டியா அப்படியே அளவுக்கு போட்டு என்னடா பண்ணாமல் அவ்வளோதான் முடிச்சிட்டோம். 3 பேரை நம்ம இதோட கில் பண்ணிட்டோம். எத்தனை பேர் இருக்கீங்க இன்னும்? ஜோனுக்குள்ளே உட்காந்துட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கோம். எனக்கு தெரியல, சவுண்டை நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணனால எனக்கு வந்து எதுவும் பண்ண முடியல என்னால். ஏன்னா ஒரு ஸ்டெப் ஸ்டோன் கேட்க மாட்டேங்குது, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து போராடிட்டுருக்கேன். ஜோஸ்க்குலாம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நம்ம இப்போ ஜீப் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். எங்கடா ஜீப்பு? இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது. நான் கில் எடுத்துக்கிட்டே இருப்பேன். 0 டேமேஜ் 0 கில்னு ஏதோ வாய் விட்டேனே, இப்படி ஆயிடுச்சே. ஐயோயோ. ஓகே கைஸ், அந்த பண்ண பாருங்க. ஓகே, ஐயோயோ. 1 லைக் மோர் சப்ஸ்கிரைப். நான் வந்து இப்போ வந்து ஊரில் இருக்கேன். நம்ம வந்து சென்னையில் இல்லை, இப்போ வந்து நம்ம ஒரு கும்பகோணத்தில் இருக்கோம். அதனால தான் நான் ஃபேஸ் கேம்ப் போட முடியல. இல்லை ஃபேஸ் கேம்ப் சூப்பராக போட்டிருப்பேன். ஓகேவா? ஃபேஸ் கேம்ப் அங்கே தான் ஒரு நல்ல செட்டப்போட நல்லா பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன். போய் பாருங்கள். நான் ஊருக்கு போனோடனே அந்த ஃபேஸ் கேம்ப் எடுத்து போட்டுடுறேன். அதனால ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவே நம்ம அந்த வீடியோ தான். இட்லிஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த தான் இருக்காது எனிமி. வண்டி அட்டி விட்டுட்டு கிளம்பலாம். இப்போ எனிமி நம்மக்கிட்ட தான் வந்து ஆகணும், வேறு வழியில் இருக்குது. இதோ சண்டை போட்டுட்ருக்கானுங்க 2 பேர். நம்ம அந்த 2 பேரில் விட்டு தூக்கிடுவோம். உறவெல்லாம் உயிராக, கனவெல்லாம் உயிராக. கைஸ் நம்ம கொஞ்சம் பார்த்து ஒரு 150. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சாரி, ஃபுல் மெடிச்சு. நான் இப்படி தான் வந்து சூப்பராகவே கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இதே போல் என்னோடய ஸ்னைப்பர் கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிவிட்டு போயிடுங்க கைஸ். ஓகேவா? லவ் யூ கைஸ், லவ் யூ ஆல். என்னென்னமோ கண்ணை வச்சுக்கிறானுங்க. ஆனால் நம்ம எந்த கண்ணை நல்லா விளாடணும்னு உங்களுக்கு தெரியல போல். நம்ம இந்த கார் யூயோட என்னடா இவ்வளோ ஹெல்த் இறக்கிட்டு இருக்கீங்க காருக்கு? கேஸ் நம்ம வந்து சவுண்டு கேட்காதனால நான் காருக்கு எவ்வளோ ஹெல்த் இருக்குன்னே கவனிக்காமல் போயிட்டுருக்கேன். ஓகே, வேறு கார் எங்கேயாவது பிடிக்க முடியுமா? ஓகே, சப்ளை கிட்ட வச்சுட்டு வந்திருக்கேன் நான். சூப்பர் கைஸ், வேறு லெவலு. எதுக்குல என்னடா ஆச்சு, ஏங்க இது நினச்சிருக்கீங்களா? ஏதாவது தெரியும், நல்ல சூப்பர் மெடி கிடைக்கும், அதனால தான் நான் எடுத்து வந்திருக்கேன். இட்லி சப்செப்டடா? இட்லி சப்செப்டட்னு வந்து நினச்சேன்டா. உடனே என்னை விட்டு தூக்கியிருக்கான். நான் எங்கேயோ வந்திருக்கேன். இங்கே சர்வே பண்ணி பின்னாடி சும்மா ஒரு வருஷம் வச்சுட்ருக்கேன். முடிகளி முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம். முடியலன்னா தோற்றுருவோம். முடிஞ்ச அளவுக்கு போராடினேன். சாரி கைஸ், கொஞ்சம் குரல் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஓகே, பரவாயில்ல, நல்லா தான் ப்ளே பண்ணோம். நான் சவுண்டு இருந்ததுன்னா நான் கன்ஃபார்மாக இந்நேரம் பிளாஸ்ட் விட்டுருப்பேன். சவுண்ட் இல்லாதனால கொஞ்சம் தோற்றுட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க கைஸ். ஓகே, என்னோட புது வீடியோவில் சந்திக்கிறேன். இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வரும். ஓகேவா? பாய் பாய், டேக் கேர் கைஸ்.